அனைவருக்கும் வணக்கம். தமிழ் கேஎஸ்ஆர் சேனலில் புதுமையான விளையாட்டு செய்திகளை பார்ப்போம். கிங் பாஸ்கிங் வரலாறு. பாஸ்கிங் என்பது குத்துச்சண்டை. தமிழில் சொல்லும் பொழுது அது குத்துச்சண்டை. கிங் பாக்ஸிங் விளையாட்டிற்கும் நம் இந்தியாவிற்கும் அதிக அளவில் கனெக்ஷன் இல்லை என்றாலும் இன்று மிக பெரிய ஆலமரமாக வளர்ந்து நிற்கிறது. தற்காப்பு பயிற்சியாகவும் தேசிய சர்வதேச அளவில் பதக்கம் வெல்லும் விளையாட்டாகவும் பார்க்கப்படுவதால் கிக் பாக்ஸிங் விளையாட்டின் வளர்ச்சி அசுரத்தனமாக இருக்கிறது. அசுரத்தனமாக மிக அதிகமாகும். மயாஸ் மற்றும் எஸ்டிஏடி ஆகிய கூட்டமைப்புடன் இணைக்கப்பட்டு வளர்த்தெடுக்கப்படுவதால் கிக் பாக்ஸிங் சிறப்பாகவே வளர்ந்து கொண்டிருக்கிறது. இந்நிலையில் இன்னும் சில நாட்களில் சாய் அமைப்பின் த ஸ்டேட் போர்ட்ஸ் அத்தாரிட்டி ஆஃப் இந்தியா மூலம் நம் தமிழ்நாட்டில் பெண்களுக்கான கேலோ இந்தியா கிக் பாக்ஸிங் போட்டிகள் நடைபெற இருக்கும் சூழலில் கிக் பாக்ஸிங் விளையாட்டு சம்பந்தப்பட்ட தகவல்களை தெரிந்து கொள்வோம். கிக் பாக்ஸிங் விளையாட்டு ஐரோப்பாவை பூர்வீகமாக கொண்டது என கூறுகிறார்கள். ஐரோப்பிய நாடுகளில் இராணுவத்தின் பயன்படுத்தப்பட்டதாகவும் புதுவிதமான தற்காப்பு கலை என்றும் பலவிதமான கருத்துக்கள் முன்வைக்கப்படுகிறது. உண்மையில் கிக் பாக்ஸிங் பல தற்காப்பு கலைகளின் தனித்துவமாகவே கலவையாகவே பார்க்கப்படுகிறது. ஆகவே இந்த கலைகள் தற்காப்பு கலைகள். அதை கற்றுக்கொண்டு வாழ்க்கையில் சிறப்படையுங்கள், பெருமையடையுங்கள். அதில் கிக் பாக்ஸிங் வீராங்கனையுடன் சுரேஷ் பாபு என்று சொல்லக்கூடியவர். பெண்களும் இதில் கலந்து கொள்வதற்கு வாய்ப்பு இருக்கின்றது. இந்த பகுதியை பாருங்கள். நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன்.